வணக்கம் உறவுகளே. இன்று மனிதர்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார்கள். பணம், தொழில், நண்பர்கள், தொழில்வாண்மையான தொடர்புகள், முடிவில்லா பொழுதுபோக்குகள். ஆனால் அவர்கள் இழந்துவிட்ட ஒரே விடயம் மன அமைதி. மன அமைதியின்மையே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகின்றது. ஏன் மன அமைதியற்ற வாழ்க்கை இன்று சகஜமான ஒன்றாக உள்ளது? ஏன் வெளியில் வெற்றியாகத் தெரியும் வாழ்க்கை உள்ளுக்குள் வெறுமையாக உணரப்படுகிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு ஸ்டோயிக் தத்துவஞானி இந்த கேள்விகளுக்கான பதிலை ஏற்கனவே கூறியுள்ளார். கப்பலில் தலைவன் ஒருவன் தனக்கு அலைகள் அற்ற கடல்கள்தான் வேண்டும் என்று கேட்பது நியாயமானதா என்று கேட்கும் அவர்தான் செனேகா. உரோம பேரரசில் அரசியல் ஆலோசகர், தனிப்பட்ட போதனையாளர், இராஜதந்திரி, பேரரசனுக்கான உரைகளை எழுதுபவர் என பல சிறப்புகளை கொண்டிருந்த தத்துவஞானி செனேகா மன அமைதியுடன் வாழ்வதற்கான முறைகள் தொடர்பாக கூறியிருப்பவை மிகவும் செல்வாக்குமிக்கவை. அவர் எழுதிய அமைதியான மனது தொடர்பாக என்ற நூல் மனித மனம் எப்படி அமைதியை இழக்கிறது, அதை மீண்டும் எப்படி நிலைப்படுத்தலாம் என்பதை கூறும் ஆழமான வழிகாட்டல். இது ரோம பேரரசு காலத்தில் எழுதப்பட்டாலும் அதன் கருத்துக்கள் இன்றைய வாழ்க்கைக்கும் மிக நெருக்கமாக பொருந்துகின்றன. இன்று மனிதன் தொழில் அழுத்தம், பணப்பிரச்சினை, சமூக பிரச்சினைகள், உறவு சிக்கல்கள், எதிர்காலம் குறித்த பயம், தோல்வி அச்சம் போன்ற பல காரணங்களால் மன அமைதியை இழக்கிறான். இப்படியான வாழ்க்கையில் செனேகாவின் சிந்தனை பெருமதியான வழிகாட்டலாக உள்ளது. செனேகா கூறும் முதல் உண்மை, மன அமைதி என்பது பிரச்சினைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. பிரச்சினைகள் இருந்தாலும் மனம் உடையாமல் இருப்பதே உண்மையான அமைதி. வெளி உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்று கிடைத்த செல்வம் நாளை இல்லாமல் போகலாம். இன்று கிடைத்த புகழ் நாளை விமர்சனமாக மாறலாம். இன்று நெருக்கமாக இருப்பவர்கள் நாளை விலகலாம், விரோதிகளாகலாம். எனவே மன அமைதியை வெளிப்புற விஷயங்களின் மீது வைத்தால் அது எப்போதும் ஆபத்தில் இருக்கும். இன்றைய மனிதன் பெரும்பாலும் ஒப்பீட்டால் களைப்படைகிறான். மற்றவர்களின் வீடு, சம்பளம், பதவி, அழகு, வாழ்க்கை முறை, பயணம், வெற்றி ஆகியவற்றை பார்த்து தன் வாழ்க்கை குறைவானது என்று நினைக்கிறான். செனேகாவின் பார்வையில் இது மன அமைதிக்கு பெரிய எதிரி. ஒருவருடைய வாழ்க்கையின் மதிப்பு மற்றவர்களிடம் உள்ளவற்றால் தீர்மானிக்கப்படுவதில்லை. ஒருவரின் வாழ்க்கை எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் அது உள்ளார்ந்த தெளிவோடு இருந்தால் அதுவே உயர்ந்த வாழ்க்கை. செனேகா எளிமையை மிக முக்கியமான மருந்தாக காட்டுகிறார். எளிமை என்பது கீழ்மை அல்ல, அது தேவையற்ற ஆசைகளிலிருந்து விடுதலை. உணவு உடலை பராமரிக்க வேண்டும், ஆடை உடலை மூட வேண்டும், வீடு வாழ்வதற்காக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய உலகில் இவையெல்லாம் காட்சிப்படுத்தலுக்கான கருவிகளாக மாறிவிட்டன. உணவு உடலுக்காகவும் சுவைக்காகவும் என்று இல்லாது ஆடம்பரத்திற்காக என்று மாறிவிட்டது. வாங்குவது தேவைக்காக அல்ல, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக. இதனால் மனிதன் பொருட்களை வைத்திருப்பதில்லை, பொருட்களே மனிதனை வைத்திருக்கின்றன. வாழ்வதற்காக மக்கள் உழைக்கவில்லை, நுகர்வு செய்வதற்காகவே உழைக்கின்றார்கள். ஆனால் விடயங்களை அவற்றின் பயன்பாட்டுத் தன்மையின் அடிப்படையில் அணுக வேண்டுமே தவிர அலங்காரமான அம்சங்களை கவனத்தில் கொண்டு அல்ல. நியாயமான வழியில் செல்வத்தை பெற்றிருப்பது தவறில்லை. ஆனால் செல்வம் இல்லாமல் வாழ முடியாது என்ற பயம் மனதை அடிமைப்படுத்துகிறது. பணம் வாழ்க்கைக்கு உதவ வேண்டும், வாழ்க்கையை ஆட்சி செய்யக்கூடாது. இன்றைய காலத்தில் இதன் அர்த்தம் தெளிவானது. தேவையற்ற கடன்களை குறைத்தல், வெளிப்புற கவர்ச்சிக்காக செலவிடாதிருத்தல், சம்பாதிப்பதை விட அதிகமாக வாழ முயற்சிக்காதிருத்தல் மற்றும் உள்ளவற்றோடு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுதல் என அவை பலவாக அமைகின்றன. சிக்கனம் என்பது தண்டனை அல்ல, அதுவே மன அமைதிக்கான திறவுகோல். செனேகா மேலும் சொல்வது, ஒவ்வொருவரும் தன் இயல்பை அறிந்து வாழ வேண்டும். எல்லோரும் ஒரே மாதிரி வெற்றி பெற முடியாது. சிலர் பொது வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுவார்கள், சிலர் அமைதியான சிந்தனை, கல்வி,
எழுத்து, தொழில்நுட்பம், கலை, சேவை போன்ற துறைகளில் சிறப்பாக இருப்பார்கள். இன்று பலர் தங்களுக்கு பொருந்தாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஏனெனில் சமூகம் அதையே வெற்றி என்று சொல்லுகிறது. உண்மையான அமைதி தன் இயல்புக்கு ஏற்ற பாதையை தேர்வு செய்வதிலிருந்து தொடங்குகிறது. இல்லையெனில் மன அழுத்தம், பதகளிப்பு, சினம் என பல உளப்பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வேலையிலும் இதே கருத்து பொருந்துகிறது. பெரிய பதவி, பெரிய சம்பளம், பெரிய பொறுப்பு எல்லாம் வெளியில் பிரகாசமாகத் தெரியும். ஆனால் அவை மன அமைதியை அழித்தால் அந்த வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. உறவுகளுடன் நேரத்தை செலவிட முடியாத ஓட்டம் அர்த்தமற்றது. செனேகாவின் வழிகாட்டல்: ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் அந்தச் செயலை செய்யும் திறன், நேரம், மனவலிமை, உடல் சக்தி நமக்குண்டா என்று ஆராய வேண்டும். முடிக்க முடியாத பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது அறிவுடைமை அல்ல, அது மனசுமையை வேண்டுமென்றே அழைப்பதாகவும். மன அமைதிக்கான இன்னொரு முக்கியமான வழி நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது என்று செனேகா கூறுகின்றார். இன்று மன அழுத்தத்தின் ஒரு பெரிய காரணம் நாம் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறோம் என்பதே. எப்போதும் குறை கூறுபவர்கள், ஒப்பீடு செய்பவர்கள், பொறாமை வளர்ப்பவர்கள், கோபம் பரப்புபவர்கள், எதிர்மறை செய்திகளில் மூழ்கடிப்பவர்கள் மன அமைதியை மெதுவாக அழிக்கிறார்கள். அதற்கு பதிலாக நேர்மையான, அமைதியான, நம்மை புரிந்து கொள்ளும், நம்மை மேம்படுத்தும் உறவுகள் தேவை. நல்ல நட்பு மனத்திற்கு ஓய்வு தரும் இடமாக இருக்க வேண்டும். அத்தகைய நண்பர்களை பெற்றுக்கொள்வதோடு நாமும் அத்தகைய நல்ல நண்பர்களாக செயற்பட வேண்டும். செனேகா செயலும் ஓய்வும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். எப்போதும் வேலை செய்வது வாழ்க்கை அல்ல, எப்போதும் பொழுதுபோக்கில் இருப்பதும் வாழ்க்கை அல்ல. இன்றைய மனிதன் 2 முனைகளில் சிக்கிக் கொள்கிறான். ஒன்று வேலை அழுத்தம், மற்றொன்று தப்பிப்பதற்கான முடிவில்லாத, பிரக்ஞையுணர்வில்லாத, சுயத்தை அழிக்கின்ற ஓய்வுச் செயற்பாடுகள். உண்மையான ஓய்வு மனதை புதுப்பிக்க வேண்டும். அது மனதை சோர்வடையச் செய்யக்கூடாது. நடை பயிற்சி, அமைதியான வாசிப்பு, இயற்கை, நல்ல உரையாடல், பிரார்த்தனை, தியானம், கலை, சிறிய தனிமை ஆகியவை மனதை மீட்டெடுக்க உதவும் நல்ல மார்க்கங்களாகும். மனதை அமைதியாக பேணுவதற்குரிய இன்னுமொரு வழிமுறை, எதிர்பாராத துன்பங்களுக்கு மனதை முன்கூட்டியே தயார் செய்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இழப்பு, நோய், தோல்வி, அவமானம், பிரிவு, மரணம் ஆகியவை வரக்கூடியவை. இவை வரும்போது ஏன் எனக்கு மட்டும் என்று உடைந்து போகாமல், இது மனித வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் தேவை. இது இயலாமையின் சரணடைவு அல்ல, மாறாக யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும் உள்ளார்ந்த தயார் நிலை. வாழ்க்கையின் இறுதிநிலை குறித்த எண்ணம் பலருடைய மன அமைதியின்மைக்கு காரணமாக அமைகின்றது. ஆனால் அது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக அது வாழ்க்கையை தெளிவாக வாழ உதவும் சிந்தனை. நேரம் குறைவாக உள்ளது என்பதை உணர்ந்தால் நாம் சிறிய விஷயங்களில் வீணாக சண்டையிட மாட்டோம். பிறரின் கருத்துக்காக வாழ்க்கையை செலவிட மாட்டோம். உண்மையில் மதிப்புள்ள விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். குடும்பம், உடல் நலம், மன அமைதி, நல்ல செயல், அறிவு, மனிதநேயம் ஆகியவற்றை இழந்த பிறகு தேடாமல் வாழும்போதே கவனிப்போம். இன்றைய வாழ்க்கையில் செனேகாவின் வழிகாட்டல் இதுதான். குறைவாக ஒப்பிடு, தெளிவாக வாழ். தேவையற்ற ஆசைகளை குறை, நல்லவர்களுடன் இரு. உன் இயல்பை அறிந்து உனக்கு ஏற்ற பாதையில் நட. பணத்தை பயன்படுத்திக் கொள், அதற்கு அடிமையாகாதே. வேலை செய், ஆனால் உன் மனதை எரித்து விடாதே. ஓய்வு எடு, ஆனால் சோம்பலின் அடிமையாகாதே. துன்பம் வரலாம் என்று அறிந்து உறுதியுடன் இரு. வெளி உலகம் சத்தமாக இருந்தாலும் உள்ளம் அமைதியாக இருக்க பயிற்சி செய். செனேகா நமக்கு சொல்லும் இறுதி பாடம், அமைதியான மனம் தானாக கிடைக்காது, அது தினசரி பயிற்சியால் உருவாகும். ஆசை எழும்போது அதை கவனித்தல், கோபம் வந்தால் அதை தணித்தல், இழப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுதல், வெற்றி வந்தால் அதில் மயங்காமல் இருப்பது, தோல்வி வந்தால் தன்னை வெறுக்காமல் இருப்பது,
இவை அனைத்தும் அமைதிக்கான சிறிய பயிற்சிகள். இந்த சிறிய பயிற்சிகளே அமைதியான மனதுடன் நிறைவாக வாழ்வதற்கான வழிமுறைகள். ஆகவே அன்பர்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். மன அமைதி என்பது உலகத்திலிருந்து ஓடிப்போவது அல்ல. உலகில் வாழ்ந்தபடியே உலகம் நம்மை முழுமையாக ஆட்சி செய்ய அனுமதிக்காத நிலைதான் அது. செனேகா அவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய வார்த்தைகள் காலத்தை கடந்தும் வாழ்வதற்கு காரணம் இதுவே. மனிதன் எவ்வளவு முன்னேறினாலும் அவன் தேடுவது இறுதியில் ஒன்றுதான்: கலங்காத சுதந்திரமான அமைதியான மனம். அதனை பெறுவதற்கான வாய்ப்பு இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த வீடியோவை மீண்டும் பாருங்கள். அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். அமைதியான மனதுடன் நல்வாழ்க்கை வாழுங்கள். எப்போதும் நீங்கள் அரியணையில் அமர்வதற்கும் பிறர் ஒருவர் முன்னிலையில் மண்டியிட்டு இரக்கம் காட்டுமாறு மன்றாடுவதற்கும் இடையில் ஒரு குறுகிய கால இடைவெளி மாத்திரமே உள்ளது என்ற செனேகாவின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் அமைதியான மனநிலையுடன் செயற்படுவதற்கு உதவும். நன்றி அன்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த முயற்சியை ஊக்குவிப்பதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு ஒன்றே எங்களை ஊக்குவிக்கும். உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள்.